போடி நாயக்கனூர் சிலைமலை அருகே நேற்று முன்தினம் வீடு இடிந்து விழுந்து இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த கல்லூரி மாணவி சந்தியா வீட்டிற்கு சென்று தமிழக முன்னாள் முதல்வர் போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆறுதல் கோரினர். உயிரிழந்த சந்தியாவின் தாயார் புஷ்பத்திடம் ஆறுதல் கூறி ரூபாய் 25,000 உதவித்தொகை வழங்கினர். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரில் அருகே சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சிலைமலை கிராமம். இங்கு கடந்த 6/1/2024 சனிக்கிழமையன்று சிலமலை கிராமம் முனியப்பன் தெருவில் வசித்து வந்த புஷ்பம் என்பவரது வீடு சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழை காரணமாக இடிந்து விழுந்ததில் புஷ்பமுடைய மகள் சந்தியா இடிபாடுகளுடன் சிக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் தீயணைப்பு மீட்புத்துறையினர் மூலம் மீட்கப்பட்டு போடி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை போடி நாயக்கனூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் சிலைமலை சென்று சந்தியாவின் தாயார் புஷ்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அதனைத் தொடர்ந்து ரூபாய் 25,000 உதவித்தொகை வழங்கியதுடன் குடியிருப்பிற்கு புதிதாக வீடு கட்டி தருவதாக உறுதியளித்தனர். கண்ணு தெரியாது, அம்மாவுக்கு கண்ணு தெரியாதுங்க. அவங்களும் அங்கே இருந்தாங்க. ரெண்டு கை முன்னு கொண்டு வா. பாருங்க, ரொம்ப கம்மிங்க, கண்ணே தெரியாது. இப்ப தெரியல. கூலி வேலை டெய்லி கூலி வேலைத்தையும் போகணும். சரி சார், கொஞ்சம் ஒதுங்க. லைட் அடிக்குதா? அங்கே லைட் அடிக்குதா? கையம் Bang.